அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 15/12/2023 முதல் 21/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்கிறார். இது ஒரு விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க குரு பகவான். எனவே கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்கிறாருங்க சூரியன். இது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான நேரமாக பார்க்கப்படுகிறது. 15/12/2023 முதல் 21/12/2023 வரை கிரக நிலைகளில் சூரிய பெயர்ச்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி, சனி பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. 17ஆம் தேதி சூரிய பெயர்ச்சியும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 20ஆம் தேதி தனது கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. குருவும் அன்றைய தினத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கஷ்டத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மார்க்கப்படுகிறது. எனவே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மேச ராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவதால் வலு பெறுவதால் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. கஷ்டத்தில் மூழ்கி சிதைந்து பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக மாற்றுகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் கும்பம், மீனம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனுடன் குரு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். குருவுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சனியிடம் இருந்து பிரிந்து அதற்கு பிறகு ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். அதிலும் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத திட்டமிடாத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சந்திரன் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பாருங்க. சந்திரனுடன் குரு இணையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கன்னிராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் துவக்கத்தில் விருச்சிக ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மை கிடைக்க போகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குகிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் இந்த வாரம் முழுவதும் வீற்றிருக்கிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தடைகளை சந்தித்து வந்த விவசாயத்துறை ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதன் அக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதைவிட மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கிர
சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான தடைகள் போராட்டங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். கஷ்டத்தின் உச்சியில் இருந்தாலும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க. இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி தனது சொந்த வீடான மகர ராசியில் 20ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு கும்பராசியில் குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே கும்பத்தில் சனி இருக்கும்போது நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க. அதே சமயம் ராகு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. இப்படி 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக அதீத பலத்துடன் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. குரு சகாயஸ்தானத்தில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்து விட்டார். அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக இந்த தருணத்தில் 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. எனவே நீங்கள் எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். எப்போதும் போலவே இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. ஆனால் பெரிய முதலீடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்று தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு பகவான். ஆனால் அதே சமயம் ஜென்மராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு நஷ்டம் ஏற்படாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். பணவரவு அதிகரித்தாலும் சில விரயங்களும் சில எதிர்பாராத கடன் சார்ந்த தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் அதே சமயம் 9ஆம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமான சுக்கிரன் 9இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். ஆரம்ப செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்குங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஆடம்பர செலவுகள் சார்ந்த விஷயத்திலும் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்திலும் அதீத கவனம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் நிச்சயமாக சற்று பொறுமையுடன் நிதானத்துடனும் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். என்றால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனி மட்டும் சாதகமாக இல்லை. ராகு 2இல் இருக்கிறார். கேது அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. முக்கிய 3 கிரகநிலைகள் சாதகமற்ற இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இருந்தாலும் அனைத்து விதமான பணிகளையும் கஷ்டங்களையும் சிங்கத்தை போல் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.